ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிடமத்த காஞ்சை பாஷ்பவாரி பரிபூரலோச்சனம் மாருதீம் துமத ராட்சசாந்தாய் மாசவராச கோடி மன்மத விலாச கேசரி புத்திர ஹனுமந்த கீர்த்திவந்தகா வாயுபுத்திர. இந்த ஆஞ்சநேயருடைய பெருமையை சொல்லினார். கலியுக பிரம்மம். இன்னைக்கு கலியுகத்துல நம்மளெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயருடைய அனுகிரகம், பூரண அனுகிரகம் நமக்கு எல்லாருக்கும். ஸ்ரீ ராமபிரானுடைய சிறந்த பக்தர். எங்கெல்லாம் ராமநாமம் விளைக்கின்றதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆஞ்சநேயரை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு காணொலியில பார்க்க. ஒரு சமயம் ஹனுமான் சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்க்கிறார் சூரிய பகவான். பார்க்கும்போது அத நல்ல மாம்பழமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா பறிக்க போறாரு. வாயுபுத்திரன் அல்லவா, வேகமா போய் அந்த சூரியன் பக்கத்துல நெருங்குறாரு. நெருங்கினதோடு இல்லாம சூரியன் அப்படியே முழுங்கிடுறாரு. உலகமெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சிட்டு, எல்லா இடமும் ஒரே இருட்டு, எந்த ஒரு இயக்கமும் நடைபெறல. அப்படியே நிக்குது, எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. பெரிய பந்து நடந்த மாதிரி அப்படியே எல்லா இடத்துலையும். தானே பார்க்கிறார் இந்திரன். உலகம் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். இந்த ஆஞ்சநேயர் சிறு குழந்தை அப்படியே சூரிய பகவான முழங்கி. உடனே சூரியனை உலகத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ர ஆயுதத்தோடு அப்படியே வரார் இந்திரன். ஹனுமார் மேல, இந்த சிறு குழந்தை மேல இந்த வஜ்ராயுதத்தை பிரயோகிக்க அவருடைய அந்த தாடை பகுதி, ஹனு என்றால் தாடை, மானக என்றால் சிதஞ்சிறது. அதனால அவருக்கு ஹனுமான் இருக்கிற சூரியனையே எழுதக்கூடிய அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். ஆஞ்சநேயர் இன்றைக்கும் நம்மளை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். ராமநாமம் ராமரை விட உயர்ந்தது. இந்த நிகழ்ச்சிய பக்தர்களுக்காக எடுத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு தெரியப்படுத்த வைக்கும். பார்க்கிறார் ராமர் பாலம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இலங்கையிலே போறதற்காக அந்த பாலத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார். கடல்ல ஒவ்வொரு வானரங்களா ராமருடைய நாமத்தை சொல்லி கற்களை போட்டுக் கொண்டிருக்கின்றது. கண்டு பார்த்தா அப்படியே எல்லாம் மிதந்துட்டு, ஒரே ஆச்சரியம். ராமபிரான் பார்க்கிறார், இதெல்லாம் அப்படியே மிதந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராமரும் பார்த்துட்ட ஒரு ஓரமா போய் ஒரு கல் எடுத்து போட்டு அது அப்படியே கடலுக்குள்ள அப்படியே மூழ்கிடுது. ஒரே ஆச்சரியம். உடனே ஆஞ்சநேயற்ற அருகிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயற்ற போய் கேட்கல, நீங்க எப்படி கல்ல போட்டீங்க? நான் அப்படியே கல்ல போட்டேன், அது அப்படியே மூழ்கி. ஹனுமான் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து ராமநாமத்தை உச்சரித்தவொடனே அந்த இடத்துல போட்ட உடனே கல்லானது இழக்கும். தங்களை காட்டிலும் தங்களுடைய நாமம் சிறந்தது, ராமநாமம் சிறந்தது. இது அன்மாருடைய கீர்த்தியை காண்பதற்காக ராமபிரான் செய்த வேயா. ராமநாமமானது மிகச் சிறந்தது. பார்வதி தேவி கேட்கின்றார் சிவபெருமானிடம், விஷ்ணுவுடைய நாமங்கள் 1000 நாமங்கள் இருக்கின்றதே, சொல்றதற்கு ரொம்பவும் இலகுவாக சொல்ல வேண்டுமே, என்ன சொல்றது? 1000 நாமங்கள். உடனே சிவபெருமான் சொல்கிறார், ஸ்ரீராம ராம ராம இதி அமே ராமே மனோரமி சகசநாம தத்துல்யம் ராமநாம வராமே. இது சான்ஸ்கிரிட்ல ரா அப்படிங்கிற எழுத்துக்கு 2 வேல்யூ நியூமராலஜி. மா என்பதற்கு 5, 5 × 2 10. ராம 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 10 10 100, 100 10 1000. ராமருடைய நாமத்தை 3 தடவை நம்ம உச்சரிச்சோம்னா 1000 நாமங்கள், விஷ்ணுவுடைய நாமங்களை நாம் சொல்வதற்கு உண்டான பலன்களை நாம் போட்டோம். பேர்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த ராமநாமம். இந்த ராமநாமத்துடைய மகிமையை ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமக்கு எல்லாம் வெட்டுவோம். கலியுக பிரம்மா இல்லையா, நம்ம எல்லாம் காப்பாற்றணும்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை சேவிக்கிறவங்களுக்கு நவகிரக தோஷம் எல்லாம் விலகும்.
கண் திருஷ்டி இருந்தா அது போகும், வீரம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், புத்தி கிடைக்கும், சகலமும் கிடைக்கும். அதனாலதான் ஆஞ்சநேயரை வழிபாடு மிக மிக முக்கியம். ராமபிரானுக்கு ஆஞ்சநேயரை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ராமருக்கு மிகவும் பிடிக்கும். ராமர் சாக்ஷாத் சிவன் நாராயணனுடைய அவதாரம். ஒரு சமயம் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியாரை போய் பார்க்கிறார். சீதா பிராட்டியார் தன்னுடைய கூந்தலிலே செந்தூரத்தை தடவி பூசிக்கொள்கிறார். ஆஞ்சநேயர் அவர் அருகே சென்று, இதை கூந்தலிலே பூசிக்கொள்கிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே சீதா பிராட்டியார் சொல்கிறார், இந்த செந்தூரத்தை நான் பூசிக்கொள்வதால் ராமபிரானுடைய ஆயுளானது நீடிக்கும் என்கிறார். இவர்தான் ராமபக்தர் ஆச்சல்லவா. உடனே பார்க்கிறார், ஒரே பக்தி வீதியில் அனுமான் வேகமாக சென்று இருக்கிற செந்தூரத்தெல்லாம் எடுத்து தன்னுடைய உடம்பு கூட பூசிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பார்த்தோம்னாலும் ஆஞ்சநேயர் கோவில்ல நமக்கு செந்தூரமானது பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பிரசாதத்தை எடுத்து நம்ம செந்தூரத்தை இட்டுக்கும் போது பார்த்தோம்னா ஞாபக சக்தியிலிருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அனுமாருடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். மேலும் நல்ல பல செய்திகளுடன் ஆஞ்சநேயரை பற்றி அடுத்தடுத்த காணொலியிலே பார்ப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீராம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.